பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோட பத்திரிகையாளர் கார்த்திகேயன் வருகை தந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம். பீகார் தேர்தல் இதை மையப்படுத்தின பிரச்சாரத்தில் நிறைய விஷயம் ஓட்சோறு எல்லாமே வந்துட்டு இருந்து, இப்போ குஜராத்தில் தேர்தல் நிதி கிட்டத்தட்ட ஒரு 10 கட்சிகள் பல 100 கோடியை வசூலிச்சிருக்காங்க. அந்த கட்சிகள் ஒரு 54 வேட்பாளரை தான் நிறுத்தியிருக்காங்க. ஐ திங்க் அதோட குறைவாக தான் நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு. இது ஒரு வகையான ஊழல் நினைக்கிறீங்களா? இது எப்படி வெளியில் வந்துச்சு? நிச்சயமா, அதாவது ஒரு 10 கட்சிகள், அந்த கட்சிகளோட பேரெல்லாம் பல பேருக்கு தெரியவே தெரியாது, கேள்விப்படாத கட்சிகள். அந்த கட்சிகள் மொத்தமாக 10 கட்சிகளும் சேர்த்து வாங்கிய தொகை என்பது 4300 கோடி. அந்த கட்சிகளுக்கு இப்போ ஒவ்வொரு கட்சிக்கு 1045 கோடி வந்திருக்கு, இன்னொரு கட்சி 900 கோடி, அப்புறம் பல்வேறு கட்டங்களில் ஒவ்வொரு தொகையும் அவர்களுக்கு வந்திருக்கு. ஒரு 23 மாநிலங்கள்லேருந்து விதவிதமான டோனர்ஸ் மூலமாக அவர்களுக்கு நன்கொடையாக பெற்றிருக்காங்க. இந்த கட்சிகள் வந்து பெரிய அளவிற்கு தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணி ஒரு கணிசமான வாக்கு வேண்டாம், கொஞ்சம் மக்கள் மதிக்கத்தக்க வாக்கு கூட பெற்றதில்லை. இந்த 10 கட்சிகளும் சேர்ந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலையும் சரி, அதற்கு முன்பாக குஜராத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலையும் சரி, அவர்கள் எல்லோரும் இணைந்து பெற்ற வாக்குகளை 80,000க்கும் மேலத்து கொஞ்சம், அதாவது 10 கட்சிகளும் சேர்த்து 2 தேர்தல்கள், பாராளுமன்றம் சட்டமன்றம் தேர்த்தி, நீங்களும் சொன்னது போல் ஒரு 50க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தான் மொத்தமாக அவங்களே நிறுத்தியிருக்காங்க. ஆனால் இவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்க நன்கொடை என்பது அவ்வளவு பெரிய தொகை, 4300 கோடி. இவர்கள் வந்து தேர்தல் செலவினமாக கணக்கு காட்டணும் இல்லையா? அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு கணக்கு காட்டினது வந்து இவர்கள் மொத்தம் காட்டிய கணக்கு என்பது வெறும் 39 லட்சம். ஆனால் இவர்கள் ஆடிட் வருடம் வந்து அந்த கட்சிகளுக்காகக்கூடிய செலவை வந்து கணக்கீடு வந்து காட்டணும், தேர்தல் ஆணையத்துக்கு ஒவ்வொரு கட்சியும் காட்ட வேண்டும். அதில் வந்து ஒரு பெரிய தொகையை வந்து கணக்காக காட்டுகிறார். அப்போ இதில் ஒரு பெரிய சந்தேகம் எழுது, ஒருவேளை இந்த எல்லா கட்சிகளுமே பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். இங்கே பல கட்சிகள் இருக்கும் இல்லையா, அங்கீகரிக்க வேணும்னா அதற்கு சில கணிசமான வாக்குகள் வாங்கணும், பதிவாகிற வாக்குல 6ல் 1 பங்கு வாங்கணும் அப்படின்ற மொத்தம். அப்புறம் அதே போல வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும்ன்றதுல இருக்கு. இந்த கட்சிகளுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 10 கட்சிகளும் இணைந்தே 2 தேர்தலில் பெற்ற வாக்கே வெறும் 50,000. அப்படி நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம், ஒரு கட்சிக்கு 5000 ஓட்டு 2 எலெக்ஷன்ல இதெல்லாம் கணக்கு போடுங்க, இவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது எவ்வளோன்றது. அப்போ பேரளவுக்கு இருக்கக்கூடிய, ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா ரப்பர் ஸ்டாம்பு இல்லைன்னா லெட்டர் பேட் கட்சிகள். ஆனால் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை பொதுவாக நம்ம தேர்தல் பத்திரத்திலையும் பார்த்துருக்கோம், அதற்கு முன்பு காசோலை மூலமாக பெறக்கூடியதிலையும் பார்த்துருக்கோம். பெரிய கட்சிகளுக்கு தான் வந்து பெரிய அளவுக்கு நன்கொடை கிடைக்கும். அதுவும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி, ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு நன்கொடைகள் அதிகமாக வரும். அது தேர்தல் பத்திரமா இருந்தாலும் சரி, இல்லை முன்பு காசோலைகள் மூலமாக கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி இல்லை அதிகாரத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்க கட்சி, அப்புறம் அல்லது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கணும், ஏதோ ஒரு கூட்டணியில் வந்து அவர்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் கிடைக்கும். ஆனால் எங்கேயுமே வந்து இது போல வெறுமனே பதிவு செய்யப்பட்ட கட்சி, அந்த கட்சிக்கு இது போல ஒரு தொகைகள் எல்லாம் கிடைத்ததாக எங்கேயுமே இந்த சரித்திரமே கிடையாது. இல்லை இப்படி அமௌண்ட் அதிகமாக கிடைக்க தவறு அப்படிங்கிறீங்களா? கிடைக்கிறது தவறுன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்தக்கூடிய ஹிஸ்டரியை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி, அந்த கட்சிக்கு வாக்குகளே கிடையாது, 10 கட்சி சேர்ந்து 2 தேர்தலில் 50,000 வாக்கு தான் பெறும் அப்படின்னா, அவர்கள் மொத்த தேர்தல் செலவினமே 39 லட்சம் தான் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கட்சிகளுக்கு 4300 கோடி ரூபாய்க்கு நன்கொடை எப்படி வருது? இல்லை எந்த காரணத்திற்காக வருதுன்னு ஒரு யோசனை இருக்கு இல்லையா? 4300 கோடி ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தால், இந்த 10 கட்சிகள் சராசரிக்கு வச்சுப்போமே, ஒரு கட்சிக்கு 430 கோடின்னு வச்சுக்கலாம். அப்போது குறைந்தபட்சம் அதில் 10% செலவு பண்ணுவாங்கல்ல, இல்லை 5%, ஒரு 20 கோடி, அது கூட கிடையாது. இதில் நம்ம டெசிமல் லெவலில் தான் வந்து அவங்க ஃப்ராக்ஷன்ஸ் தான் செலவு பண்ணியிருக்காங்க, மொத்தமாக சேர்த்து. அப்போது இதில் ஏதோ ஒரு சம்திங் இஸ் ஷேடி. முதலில் நன்கொடை கொடுக்கக்கூடியவர்கள், இவ்வளோ பெரிய தொகை கொடுக்கக்கூடியவர்கள், அப்கோர்ஸ் எல்லோருமே எல்லாத்தையும் குட் ப்ரோக்கோன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் தங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியில், அதிகாரத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சி, இல்லை வந்து ஆக்டிவாக இருக்க கட்சியில் வந்து தாங்கள் நன்கொடை கொடுத்தாலோ, இல்லை தங்களோடு நல்ல உறவு வைத்திருந்தாலோ, இது போன்ற நன்கொடை கொடுப்பவர்களுக்கு அவர்களுக்கு ஏதுவாக சில பிரதிபலன்கள் கிடைக்கலாம் அப்படின்னு அவர்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை இவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக நம்ம தங்களுடைய தொழில் வந்து எந்த தொந்தரவுக்கு உட்படாது அப்படின்னு பொதுவான கருத்து இல்லையா? ஆனால் சும்மா பேருக்கு ஒரு பதிவு பண்ணியிருக்க கட்சி, அந்த கட்சியை வந்து யாரும் கேள்விப்பட்டதில்லை. இப்போ நான் வந்து கட்சியில் 1-2 கட்சி பேர் சொல்ற பாருங்களேன். லோக் சஹி சத்தா பார்ட்டி அப்படின்றது, அந்த கட்சிக்கு 1045 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றிருக்கு. 1031 கோடி ரூபாய் செலவு செய்ததா கணக்கு காட்டுறாங்க. என்ன செலவு செய்தார்கள்ன்றது யாருக்குமே தெரியாது. இவர்கள் செய்த எலெக்ஷன் செலவு எவ்வளவு தெரியுமா? வெறும் 2.27 லட்சம். 1045 கோடி ரூபாய் நன்கொடை பெற்ற கட்சி தேர்தலுக்கு செய்த செலவு வெறும் 2.27 லட்சம். ஆனால் அவர்கள் அந்த கட்சி நடத்துவதற்கான செலவாக 1031 கோடி ரூபாய் கணக்கில் காட்டுறாங்க எலெக்ஷன் கமிஷன்ல. இது என்னன்னா வந்து இப்ப இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு, தேர்தல் செலவுக்கு ரொம்ப குறைவு, அந்த கட்சியை நடத்துறதுக்கு பெரிய தொகை. தேர்தல் செலவு 1045 கோடி ரூபாய் எனக்கு வந்து ஒரு கட்சி நடத்துகிற அந்த கட்சியோடைய தலைவராக நான் வந்து அறிந்து கொள்ளுங்க. அப்போ அந்த லோக் சஹி சத்தா பார்ட்டி நடத்துற 1045 கோடி ரூபாய் எனக்கு வருது. நான் தேர்தலுக்கு செலவு பண்ணக்கூடியது வெறும் 2.27 லட்சம். ஆனால் எனக்கு வந்து கட்சி நடத்துவதற்கான செலவினம் சொல்லி 1035 கோடி ரூபாய் கணக்கில் காட்டுறேன்.
அப்போ இதில் வந்து சம்திங் இஸ் ஷேடி. தேர்தல் தான் அதிகமான செலவை வந்து எடுக்கும். இல்லை ஏதாவது ஒரு சில சமயங்களில் மாநாடுகள் நடத்தும். வருஷம் ஃபுல்லும் மாநாடு நடத்தினாலும் அவ்வளோ செலவாகாது. பெரிய கட்சிகள் பாரதிய ஜனதா, காங்கிரஸ், திமுக, அதிமுக இது போன்ற பெரிய கட்சிகளுக்கே இவ்வளவு செலவாகாது, மாநாடு நடத்தினாலும் கூட, தேர்தல் நடத்தினாலும் கூட. ஆனால் இந்த கட்சிகள் வெறும் 2.2 லட்சம் மட்டும் செலவு செய்துட்டு மித்த தொகையெல்லாம் வந்து கணக்கு காட்டுறாங்க செலவு அப்படிங்கும் பொழுது அப்போ ஏதோ ஒரு சம்திங் இஸ் ஷேடி. அப்போது இது சம்மந்தமான வந்து இதை வந்து பத்திரிகைகள் ஃப்ளாக் பண்ணுறாங்க. அப்போ இது சம்மந்தமான அரசு சாராத நிறுவனங்கள், என்ஜிஓஸ், இல்லை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள்லாம் இதை வெளிக்கொண்டு வர்றாங்க. அப்போது ஐடி ரெய்ட் நடக்குது. அப்போ ஐடி ரெய்டு நடக்கும்பொழுது என்னென்னா இது பற்றின தகவல்கள் முழுமையாக வெளிவருது. அப்போ இதில் டொனேஷன் கொடுக்கக்கூடிய நபர்கள் இதை வந்து ஒரு பிளாக் மணியை வந்து ஒயிட்டாக மாற்றுவதற்கு, கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவதற்கு, செலவு செய்வதற்கு ஒரு மணி லாண்டரிங்கான ஒரு ஏஜென்சியாக இந்த கட்சிகளை பயன்படுத்துகிறார்களா என்ற ஒரு சந்தேகம் எழுந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா 80GGCயில் ஐடியில் வந்து உங்களுக்கு இது மூலம் நன்கொடை கொடுக்கும்போது, கட்சி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து 100% வந்து இது வெய்வர் கிடைக்கும். அப்போது அதுவும் கொடுத்துருவாங்க, ரிலாக்ஸேஷன் வந்துடும். அதே சமயம் 1031 கோடி செலவினம் காட்டுச்சு இல்லையா, அந்த பணம் எங்கே போச்சு? நன்கொடை கொடுத்தவர்களுக்கே திரும்பி போச்சா வேறு வழியில் அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. அப்போ தங்களுடைய பணத்தை செலவை செய்வதற்காக, கருப்பு பணத்தை இல்லை வந்து வரி ஏய்ப்பு செய்வதற்காக வந்து இது போல வந்து நன்கொடை கொடுப்பது போல் வந்து போலியாக இல்லைன்னா வந்து பேரளவுக்கு இருக்கக்கூடிய இந்த லெட்டர் பேடு கட்சிகளுக்கு வந்து பணத்தை கொடுத்து விட்டு அதற்கான வரி விலக்கும் பெற்றுவிட்டு பின்பு அதே தொகையை வந்து அவர்களே வந்து எடுத்துக்கொள்கிறார்கள்ன்ற ஒரு சந்தேகத்தை இப்போ எழுப்பியிருக்காங்க பல்வேறு நபர்கள். அப்போ இது சம்பந்தமாக விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு. இந்த டேட்டா யார் வெளியிட்டது? இது வந்து பத்திரிகைகள் மூலமாக வெளியில வருது. சில தகவல்கள் RTI மூலமாக வருது, சில தகவல் பத்திரிகை மூலமாக வருது. இது அத்தனையுமே இப்போ நீங்கள் செலவாச்சுன்னு சொல்லிடுறாங்க இல்லையா, இந்த தொகை இந்த 2.27 லட்சம் நான் சொன்னேன்ல, அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி லோக் சகி சத்தா பார்ட்டி, அதேமாதிரி பாரதிய நேஷனல் ஜனதா தள், சுதந்திர அபிவியக்தி பார்ட்டி அப்படின்றது இந்த 3 கட்சிகள்லாம் அதிகமாக வாங்கினது. ஏன்னா இந்த லோக் சகி சத்தா பார்ட்டி 1045 கோடி வாங்குது, 1031 கோடி செலவினம் காட்டுது. இந்த பாரதிய நேஷனல் ஜனதா தள் 962 கோடி வந்து நன்கொடையாக பெறுகிறார்கள், 961 கோடி செலவு பண்ணதாக கணக்கு காட்டுறாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு. இந்த சுதந்திர அபிவியக்தி பார்ட்டி வந்து 663 கோடி வந்து அவர்கள் பெற்றிருக்கார்கள், அவர் கணக்கு காட்டினது வந்து 73 கோடி. இந்த நியூ இந்தியா யுனைடெட் பார்ட்டின்ற ஒரு கட்சி 608 கோடி பெறுது, 407 கோடி தங்களுக்கு செலவானதா வந்து கணக்கு காட்டுறாங்க. நான் சொன்ன மேல் குறிப்பிட்ட 4 கட்சிகளுமே தலா ஒவ்வொருவரும் வந்து தேர்தலுக்கு செலவு பண்ண தொகை எவ்வளவு தெரியுமா? முதல்ல சொன்ன லோக்சகி பார்ட்டி வந்து 2.2 லட்சம், அடுத்தது இருக்கக்கூடிய பாரதிய நேஷனல் ஜனதா தள் வந்து 2.83 லட்சம், அதுக்கடுத்து சொன்ன நியூ இந்தியா யுனைடெட் பார்ட்டி வந்து 1.61 லட்சம். ஆனால் கணக்கில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே 95% இல்லை 99% இல்லை 90% தொகையை வந்து குறைந்தபட்சம் வந்து எல்லாமே செலவானதாக கணக்கு காட்டுறாங்க. இந்த காசெல்லாம் எங்கே போச்சு? என்ன செலவு பண்ணியிருக்கார்கள்? மொத்தமாக பெற்ற ஓட்டே 50,000 ஓட்டு இந்த 10 கட்சியும் சேர்த்து. அப்போது இந்த பணங்கள் எல்லாம் வந்து மீண்டும் அந்த நன்கொடை கொடுத்தவர்களுக்கு ரூட் பண்ணுவதற்காக போச்சா, இல்லை சில பெரிய கட்சிகள் இது போல நன்கொடை பெரிதாக பெறக்கூடிய கட்சிகள் இது போன்ற சிறிய கட்சிகளை இல்லை பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சிகளை பயன்படுத்தி தங்களுக்கு வந்து கூடுதலாக வருமானம் பெறுவதற்கு இல்லை தவறான முறையில் வந்து அவர்களுடைய பணத்தை வந்து இவர்கள் மூலமாக தங்கள் செலவுக்காக பயன்படுத்தி கொண்டார்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த குற்றச்சாட்டை யார் மேல வைக்கிறார் ராகுல் காந்தி? ராகுல் காந்தி சொல்வது இதை வந்து கண்காணிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? 2 அமைப்புகள் தான் இதற்கு பொறுப்பு. ஒன்று, எவ்வளவு செலவாச்சு, எவ்வளவு வந்து எங்களுக்கு நன்கொடை பெற்றார்கள், நன்கொடையில் எவ்வளவு செலவு எக்ஸ்பெண்டிச்சர் ஆச்சு, தேர்தலில் செலவாச்சு எக்ஸ்பெண்டிச்சர் ஆச்சுன்ற எல்லா கணக்கும் தேர்தல் ஆணையத்திட்டு இருக்குல்ல. அப்போ தேர்தல் ஆணையம் இந்த கட்சிகளை வந்து கண்காணிக்க வேண்டும். தேர்தலை பயன்படுத்தி அரசியல் கட்சி என்ற போர்வையில் வரி ஏய்ப்பு செய்வதற்காக சில லெட்டர் பேட் கட்சிகள் இது போன்ற பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் ஒரு புதிதாக ஒரு ஸ்கேமை வந்து உருவாக்கியிருக்காங்களா அப்படின்றத இன்கம் டேக்ஸ்க்கு அவர்கள் ஃபிளாக் பண்ணலாம். இது சம்பந்தமான கேள்விகளை அவர் எழுப்புறார். இவ்வளவு நியாயம். இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எங்கு தேர்தல் நடந்தாலும் தேர்தல் நடைமுறை குறித்து கேள்வி எழும் பொழுது அதில் தமிழ்நாட்டில் உதாரணமாக மேற்கோள் காட்டி விமர்சனம் பண்ணுறாங்கல்ல. இதற்கு முன்பு இருந்த பல தலைமை தேர்தல் ஆணையர்களை பார்த்துட்டோம். இல்லை வந்து கடைசியாக நடந்த கர்நாடகா பேசுகிறாங்க, இல்லை தெலங்கானா ஆந்திராவை பற்றிலாம் பேசுகிறாங்க, தென் மாநிலங்களை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இதுபோல் அங்கே தேர்தல் நடைமுறைகள் இருக்கக்கூடிய சில அபரேஷன்ஸ் இல்லைன்னா சில முறைகேடுகளை பற்றி அவ்வளவு பெரிதாக பேசக்கூடியவர்கள் இங்கே பல ஆயிரம் கணக்கான கோடிகளை வந்து தேர்தல் செலவினம் என்ற பெயரில் அரசியல் கட்சி என்ற பெயரில் வந்து வரி ஏய்ப்பு நடக்கிறதோ இல்லை தவறுதலாக வந்து இல்லை முறைகேடாக பெரிய கட்சிகள் இது போன்ற கட்சிகளை பயன்படுத்தி நன்கொடைகளை பெற்று தாங்கள் பயன்படுத்திக்கிறார்களோ என்ற சந்தேகம் எழும் பொழுது இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது? இதை எப்போ அவர் சொல்லி இருக்கணும்? பீகார் தேர்தல் வரும், தேர்தல் பிரச்சாரத்துக்கு அந்த நேரத்தில் தான் சொல்லி. இந்த தகவல் இப்போ வெளியே வர ஆரம்பிக்குது. இப்பதான் வெளியே வர ஆரம்பிக்குது. ராகுல் காந்திக்கே இப்பதான் தெரிய வருது. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணது ராகுல் காந்தி தைனிக் பாஸ்கர்ன்ற பத்திரிகையில வெளியில வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை ஃபிளாக் பண்றாரு ரவிஷ்குமாரும் வந்து தன்னுடைய யூடியூப் சேனல்ல அவர் எடுத்து போடுகிறார். அதே போல தைனிக் பாஸ்கரன் என்று வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற அங்க இந்தி பத்திரிகை அவர்களும்
மீண்டும் இது புலனாய்வு செய்து அவர்கள் கட்டுரையாக வெளியிடுகிறார்கள். அதற்கப்புறம் அதை எடுத்து அவர் ஃபிளாக் பண்றார். ராகுல் காந்தியா அவராக எடுத்து வித வழியில் ஊடகங்கள் வெளியிடுகிறார்கள், தன்னார்வலர்கள் வெளியிடுகிறார்கள். அதற்கப்புறம் வந்து இது போன்ற பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வெளியிடுறதுக்கு அப்புறம் அதை எடுத்து வந்து இவர் ஃபிளாக் பண்றார். இந்த பிரச்சனைகள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன, இதற்கு எவ்வாறு வந்து தேர்தல் ஆணையம் வந்து பதில் சொல்கிறது அப்படின்ற கேள்வியை அவர் எழுப்புறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் ஐடி டிபார்ட்மெண்ட் ரைடு கூட போயிருக்கு. என்ன அவுட்கம் வந்துச்சு? ஐடி டிபார்ட்மெண்ட் ரைடு அடிச்சிருக்கு இந்த வருஷத்தோட முற்பகுதியில். அப்போ என்ன அதனால அவுட்கம் என்ன? இந்த கட்சிகளுக்கு யார் நன்கொடை கொடுத்தார்கள்? அதில் சீக்கிரசி இருக்குது. அப்போ இந்த நன்கொடைகள் வந்து எங்கே போய் எப்படி செலவாகி தான் சொல்லி கணக்கு காட்டுறாங்களே, என்ன செலவு செய்தார்கள்? மொத்தம் வெறும் ஒரு தேர்தல் நிதி யாரெல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற பாண்ட் எல்லாம் நீங்க நேம்ஸ் ரிலீஸ், அது எலக்டோரல் பாண்ட். ஆமா, எலக்டோரல் பாண்ட் ரிலீஸ் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் யார் கொடுத்தாங்க டேட்டா இருக்கும். 20,000 கீழ தானே நான் கேட்க. அது வந்து முன்பு இருந்த நடைமுறை. 20,000 கீழே பாண்ட் தான். பாண்ட் எதுக்கு வேணா கொடுக்கலாங்க. ஒரு ரூபாயில ஆரம்பிச்சு 1000 ரூபாயில இருந்து எல்லாத்துக்குமே பாண்ட் வாங்கலாம். இப்ப பாண்டுன்ற நடைமுறையே கிடையாது, ரத்து செய்யப்பட்ட உச்சநீதிமன்றத்தால. இப்ப வந்து முன்பு போல வந்து காசோலையாகவோ இல்ல டிடியாக தான் எடுத்து வந்து கொடுக்கறது தான் நடைமுறை. அதற்கு முன்பு இருந்த அந்த நடைமுறையை சர்க்கமெண்ட் பண்றதுக்காக தான் கம்மியான தொகையா வந்து கேஷா வந்து நன்கொடை பெற்றுட்டு இருந்தார்கள்னு பல சிக்கல்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் சட்டங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கடுமையாக்கப்பட்டது. அதற்கப்புறம் புதிதாக இதெல்லாம் சரி செய்கிறேன்னு சொல்லிட்டு எலக்டோரல் பாண்ட் கொண்டு தான் முற்றிலுமாக வெளிப்படைத்தன்மையே இல்லாத ஒரு நடைமுறையாக ஒரு குறிப்பிட்ட கட்சி மற்றும் பாரதிய ஜனதா மற்றும் பல ஆயிரம் கோடி ரூபாய்களை வந்து பெற்றுட்டு இருந்தது அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உச்சநீதிமன்றம் அது வரைக்கும் போய் அது பல ஆண்டுகள் நிலுவையில் இருந்து ஒரு பாராளுமன்ற தேர்தல் முழுமையாக முடிந்ததுக்கு அப்புறம் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரக்கூடிய தருவாயில் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு தான் அது ஜட்மெண்ட்டே வந்துச்சு. அதுல கூட ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல கொடுத்த தொகையில திருப்பி கொடுங்கன்னு கூட சொல்ல, இது வரைக்கும் இருக்கக்கூடியதை அப்படியே வந்து விட்டு விட்டார்கள் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில். அதனால வாங்கின தொகைகள் தான், அது எல்லா கட்சியும் வாங்கியிருக்கு, இல்லைன்னு மறுக்கல. அப்போ நம்ம இப்ப கேட்கக்கூடியது என்பது இந்த நடைமுறைகளை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? தேர்தல் வந்து நடைமுறை குறித்து பல தேர்தலில் வந்து கட்சிகள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தை பற்றி பல்வேறு கருத்துக்களை கூறக்கூடிய தேர்தல் ஆணையம் இப்போ கட்சிகள் என்ற பெயரில் வந்து வரி ஏய்ப்பு சட்டங்களை வந்து சர்க்கமெண்ட் பண்ணி பைபாஸ் பண்ணிட்டு பெரிய கட்சிகள் இதுவாறு வந்து பணங்களை செலவை செய்வதற்கு பயன்படுத்துகிறார்களா, இல்ல தங்களுடைய செலவிற்கு இது போன்ற புதிய சிறிய கட்சிகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்களா என்ற அச்சத்தில் இருப்பாங்கல்ல. குஜராத்ல மட்டும்தான் இருக்கா, இல்ல பீகார்ல கிடையாதா? இல்ல மித்த இன்னும் சில மாநிலங்களில் வந்திருக்கு. ஆனால் இந்த அளவிற்கு பெரிய தொகை வந்து குஜராத்தில் தான் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய தொகை வேற எங்கும் வந்து இது போன்ற அறியப்படாத கட்சிகள் பதிவு செய்துவிட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கெல்லாம் வரல. தமிழ்நாட்டில் நீங்க வந்து எப்படி ஒரு 100 கட்சியாக இருக்கும் இல்லைங்களா மினிமம். நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பதிவு செய்யப்பட்ட கட்சி, அந்த கட்சி இந்த கட்சின்னு வந்து பல கட்சிகள் இருக்கும்ல, அவர்களுக்கெல்லாம் வரக்கூடிய நன்கொடை தொகைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் டிக்கெட்டில் எழுதிடலாம். அவ்வளோதான் வந்து அவர்களுக்கு நன்கொடையே கிடைக்கும் பெரும்பாலான கட்சிகளுக்கு. இந்த அதே போன்ற கட்சிகள் தான். ஆனால் இவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்க தொகை என்பது 10 கட்சிகளுக்கு 4300 கோடி ரூபாய்ன்றது உண்மையிலேயே பெரிய ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. வெறும் சும்மா பேரில் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க, ஆனால் அங்கீகாரம் கூட கிடைக்காத கட்சி, மொத்தமே சேர்த்து ஆளுக்கு 5000 ஓட்டு கூட வாங்காத கட்சிகளுக்கு எப்படி வந்து 1045 கோடி ரூபாய், 962 கோடி ரூபாய், 800 கோடி ரூபாய், 600 கோடி ரூபாய் ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். அப்ப அதுதான் சந்தேகத்தை எழுப்புது. இது அடிப்படையிலேயே ஒரு சந்தேகத்தை எழுப்புது. அதனாலதான் தேர்தல் ஆணையம் இது குறித்து உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இது நடக்கக்கூடிய இடமும் வந்து குஜராத் என்பதால் தான் இந்த சந்தேகம் வருகிறது. இதுக்காவது ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தில் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாரா இல்ல பேசுதா? இல்ல, இது பிரச்சனை எழுப்பியிருக்காங்க ஆல்ரெடி வந்து பத்திரிகை ஊடகங்களில் வந்துருச்சு. நான் கேட்பது என்பது இது எல்லாத்துக்கும் ராகுல் காந்தி போய் கொடுக்கணும்னு எதிர்க்க வந்து இந்த தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் ஆணையத்திற்குன்றது ஒரு மாரல் ரைட்டே கிடையாது. ஒரு ஹை கிரவுண்டே எடுக்க மாட்டாங்களா? ராகுல் காந்தி போய் பெட்டிஷன் கொடுத்தா தான் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களா? கேட்டால் வந்து அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறாங்க. சரி, அகிலேஷ் யாதவ் அஃபிடவிட் ஃபைல் பண்ணார். 18,000 அஃபிடவிட் எங்கள் கட்சியின் சார்பாக உத்தரப்பிரதேசத்தில் இதே போல தவறுதலாக இல்லை குறிப்பிட்ட டார்கெட் செய்து ஒரு சில ஜாதி மக்களை வந்து அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசம் சொல்லிட்டு தொகுதி வாரியாக அடையாளம் கண்டு அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய 18,000 பேர்ட்டு அஃபிடவிட் வாங்கி அனுப்பிச்சிட்டோம்னு சொல்லி பாராளுமன்றத்துக்கு வெளியில் அது அஃபிடவிட் காப்பி எடுத்து காமிச்சார். எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாரு இவர் ஞானேஷ்குமார் அப்படி தானே சொன்னார். அவர் அஃபிடவிட் எடுத்தே காமிக்கிறார். அனுப்பிச்ச அஃபிடவிட் 18,000 அஃபிடவிட் எங்கள் கட்சியிலுடைய தொண்டர்கள்ட்ட சொல்லி அத்தனை பேர் அனுப்பிச்சிருக்காரு. அது குறித்து பதில் என்ன? எல்லாவற்றிற்கும் ராகுல் காந்தியே தான் கொடுக்கணும். அகிலேஷ் யாதவ் கொடுத்ததுக்கு உங்களுக்கு பதில் என்ன? இல்லை வரலன்னு போய் சொல்லிட்டு போயிட்டீங்க. குறைந்தபட்சம் ஆமாம் எங்களுக்கு வரவே இல்லைன்னு சொல்லி அது எப்படி 18,000 அஃபிடவிட்னு அவர் சொல்றாரு. அதை எடுத்து அதோட நகலை காட்டுறாரு. அனுப்பிச்சது இதுதான் அப்படின்னு காட்டுறாரு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. அனுப்பிச்ச அஃபிடவிட்டோட நகலை காட்டுறாரு அகிலேஷ் யாதவ் பார்லிமெண்ட்டுக்கு வெளியில். அவர் பொய் சொல்லியிருந்தால் நீங்கள் வந்து சட்டப்படி அவர்களுக்கு மீது வழக்கு தொடுக்கலாம்ல. இந்த பிரச்சனையை வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை உணர்ந்து குறைந்தபட்சம் பதில் சொல்லணும், இல்லைன்னா அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்கணும். அதை தவிர்த்து விட்டு அது அரசியல் ரீதியாக எதிர்கொள்கிற வேலையை வந்து தேர்தல் ஆணையம் செய்யும் பொழுதுதான் மேலும் சந்தேகம் இருக்குது, அவர்களுக்கு மீது மேலும் விமர்சனம் வருது. ஞானேஷ்வர் குமார் வந்து நீங்கள் ஏன் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்கலன்னு கேட்டால் பெண்களுடைய வந்து தனிமை வந்து பிரைவசி பாதிக்கப்படும் கேட்குறாரு. இது எல்லாம் ஒரு பதிலா?
அவர் வந்து சொல்றாரு, நான் ஏன் மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுக்கல டேட்டாவை டிராஃப்ட் எலக்டோரல் ரோல்னு கேட்டால் டேம்பர் பண்ணிடுவாங்க. எப்படி வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் அவர்களோட டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ஒரு மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்லேயோ ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை நீங்கள் மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் போட்டால் யாரோ ஒருத்தர் போய் அதை டேம்பர் பண்ணிட முடியுமா? இப்போ நம்ம வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய பல தரவுகள் இருக்குது. இப்போ டாக்குமெண்ட்டை பற்றி ஒரு சர்வே நம்பர் எடுக்கணும், ஒரு இசிஎல் கூட அப்ளை பண்ணலாம் ஆன்லைன்லேயே. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பற்றின தரவுகள் வந்து ரெஜினேட்டில் போயிட்டு வந்து தமிழ்நாடு அரசினுடைய பத்திரப்பதிவுத்துறையில் வந்து பல்வேறு தரவுகளை பார்க்க முடியும். பார்க்குறனால நம்மளே டேம்பர் பண்ணி அதில் வந்து கோல்மால் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ வேடிக்கையாக இருக்கும், சிரிக்க மாட்டார்களா? அதே போல தான் இருக்கிறது வந்து ஞானேஷ்குமார் சொல்கிறதும். எப்படி வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய அவர்களுடைய டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ஒரு தரவை வந்து மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் பிடிஎஃப் இருந்தால் உடனே அதை டேம்பர் பண்ணி அதை வந்து மாற்றிடுவாங்கன்னு பேசுவது வந்து அவர் உண்மையிலே ஐஐடியில் படித்தவர் கூட. அதனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஐஐடியில் படித்தவர் தான் பேசுகிற பேச்சா இது அப்படின்னு. அது அடுத்தது கேட்டால் வந்து பிரைவசி போயிருன்றார். அப்புறம் எதுக்கு சிசிடிவி வச்சிங்க? சிசிடிவி வச்சதுனால தானே வந்து சண்டிகரில் இருக்கக்கூடிய தேர்தலில் வந்து நடந்த முறைகேடு அங்கே இருக்கக்கூடிய வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்ன ஏமாத்து வேலை செய்தார்னு தெரிஞ்சு சுப்ரீம் கோர்ட் அளவுக்கு போய் அவர் மேல் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படல. ஆனால் சுப்ரீம் கோர்ட் அளவுக்கு போய் நாடு ஃபுல்லும் பார்த்து அவர் பண்ண ஏமாற்று வேலை ஃப்ராடுத்தனத்தை நாடே பார்த்துச்சுல்ல, எப்படி வந்து சீட்டுகளில் வந்து மாற்றி எழுதினார் அப்படின்னு. சண்டிகரில் நடந்த அந்த தேர்தலில் பார்த்தோம். நம்ம அதற்காகத்தான் வச்சுருக்கோம் அந்த சிசிடிவின்னு. அந்த ஃபுட்டேஜை கொடுங்கன்னா வந்து அவசரமாக சட்ட திருத்தத்தையும் கொண்டு வந்து 45 நாளுக்கு அப்புறம் நாங்கள் டெலீட் பண்ணுறோன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுங்கன்னா மாட்டேன்னு சொல்லிட்டு வேணும்ட்டு டெலிவரி. அதனால் வரை மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருந்தது. அதை எடுத்து எதிர்க்கட்சிகள் வந்து அதை வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை வந்து அம்பலப்படுத்தி விட்டார்கள். மகாதேவ்புராவில், பெங்களூர் சென்ட்ரலில் ராகுல் காந்தி பண்ணுறார், பீகாரில் நடந்தது வெளியே வருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசில் வந்து அகிலேஷ் யாதவ் அஃபிடேவிட் ஃபைல் பண்ணுறாரு தெரிஞ்சதையும் எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோவாக எடுத்து ஜேபிஜி ஃபைலாக வந்து எடுத்து போடுறீங்க. மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டாக பண்ண முடியாத மாதிரி. அப்போ வந்து மாத கணக்கில் ஆகும். அதை எடுத்து ஃபுல்லு ஒவ்வொரு டேட்டாவையும் எடுத்து வைத்து அது சம்மந்தம் ரொம்ப டீடியஸ் ப்ராசஸ் அது. அப்போ இதனால் தான் சந்தேகம் எழுது. அதனால தான் கேள்வி கேட்குறாங்க. இப்போ எதற்காக இந்த தேர்தல் ஆணையம் ஒரு நியாயமான பதிலைத்தானே சொல்ல வேண்டும். இப்போது பிஜேபி சார்பில் இந்த பதிலாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பெண்களுக்கு அவங்களுடைய தனிமை பாதிப்பு அரசியல் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய பதில். ஒரு தேர்தல் ஆணையர் அதை சொல்லக்கூடாதுல்ல. உங்களுக்கு முதல் பொறுப்பு என்ன? இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, நாங்கள் நியாயப்படி நடக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் நடைமுறை என்பது உலகத்தினுடைய மிகவும் பெரிய ஜனநாயகத்தில் தேர்தல் நடைமுறை என்பது மிகவும் போற்றத்தக்கது என்று ஒரு பேர் இருக்குது. அப்போ அதில் வந்து 100% வெளிப்படைத்தன்மை இருக்கிறது. ஒரு பழைய வீடியோ ஒன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டிஎன் சேஷன் ஒரு முறை சொல்லியிருந்தார், பீகார் தேர்தல் இது மாதிரி ரெக்கிங் எல்லாம் பிரச்சனை எல்லாம் வந்தப்போ 1% ரெக்கிங் நடந்திருக்கிறது என்று சந்தேகம் எழுந்தாலும் கூட அந்த கவுண்டர் மேன் பண்ணி திருப்பி எலெக்ஷன் நடத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இங்கு தேர்தல் எலக்டோரல் ரோலே வந்து ஃப்ரோர்ஜ்டு அப்படின்னு சொல்கிறாங்க, கம்ப்ளீட்லி ரிக்டுன்றாங்க. ஆனால் அது குறித்து கேள்வி எழுப்பினா வந்து தேசத்துக்கு எதிராக இவர்கள் பேசுகிறாருன்னு சொல்லி ஒரு தேர்தல் ஆணையர் பேசுகிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகிறான்றார், தேச துரோகம்னு பேசுகிறார். இவர் தேர்தல் ஆணையரா இல்லை பிஜேபி ஏஜென்ட்டா அவர்? அந்த கேள்வி தானே அவங்க கேட்குறாங்க. அப்போ அதனுடைய நீட்சி தான் இப்போ இது போன்ற பண செலவையோ இல்லை வரி ஏய்ப்புக்கோ வந்து அரசியல் கட்சிகள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வரும்பொழுது அப்போ அது குறித்து வந்து ஒரு பதில் சொல்லணும்ல. இப்போ நன்கொடை பெற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை வந்து ஒரு அரசியல் கட்சி நேஷனல் ஹெரால்டு நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தமான வழக்கு போட்டு இடி போட்டு பல மணி நாட்களுக்கு வந்து விசாரணை பண்ணி அதில் வந்து அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து வந்து இழுத்துறீங்களே, ராகுல் காந்தியும் அவர்கள் குடும்பத்தாரையும் இழுக்கிறீங்க இல்லையா? இங்கே யாருனே தெரியாத அடையாளம் தெரியாத கட்சி கோடி வந்திருக்கு குஜராத்தில். அது குறித்து கேள்வி எழுப்பினா இது வரைக்கும் மௌனத்தையே கலையிலையே. பீகார் தேர்தல் ஆனால் பெங்களூரில் நடக்கக்கூடிய ஒரு ஓட்சோரியை கொண்டு வரீங்க, இங்க இருக்கக்கூடிய லட்சம் கோடிகள்ல என்ன ஆகுது, பணம் வருது அப்படின்னு. இதெல்லாம் பீகார் தேர்தலில் எப்படி பிரதிபலிக்கும் நினைக்கிறீங்க? பீகார்ல நிதிஷ்குமார் ஒழுங்கா செயல்படல, பாஜக கூட்டணி ஒழுங்கா செயல்படலைன்னு பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம். தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு எப்படி இல்லை? இதை வந்து நீங்க வந்து இந்த என்டையர் பிரச்சனையே வந்து ஒரு பீகார் ஒரு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய ஒரு தேர்தல் சிலவாக சுருக்கிறதுன்றது வந்து மிகவும் வருத்தமானது. இது வந்து ஒரு மாநில தேர்தலோ இல்லை ஒரு பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான தேர்தல், அந்த தேர்தல் நடைமுறையே கேள்விக்குரிய ஒரு விஷயம். இதை போய் நம்ம வந்து ஒரு தேர்தலோட ஒரு பீகார் தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல், பாண்டிச்சேரி, கேரளா இல்லை மேற்கு வங்கத்தோட சுருக்குது என்பது அதை வந்து இன்னும் அந்த பிரச்சனையை வந்து அது இப்போ தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் பேசுறாரு, தேர்தல் வரதுக்கு அடுத்த வருஷம் இருக்கு, இன்னைக்கு பேசுறாருன்னா நான் சட்டமன்ற தேர்தலோட இதை கம்பேர் பண்ணல. பட் அங்க சட்டமன்ற தேர்தல் நடக்கிற போது அதை பேசுறத சட்டமன்ற தேர்தலோட தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். நான் கேட்பது நீங்க பேசுறது வேற என்ன, இப்ப பேசாம என்ன பண்றது? நான் இப்போ இத்தனை பிரச்சனைகள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் குமார் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக வந்து பல்வேறு விமர்சனங்கள் வச்சாங்கல்ல. பாராளுமன்றத்தில் வச்சாச்சு, பாராளுமன்றத்துக்கு வெளியில வச்சாச்சு, சுப்ரீம் கோர்ட்டே புல்லப் பண்ணிட்டு தான் ஆதாரை வந்து இணைத்துக் கொள்ள வேண்டும் அந்த அவங்க கிளைம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக உத்தரவு பிறப்பிக்குது. இத்தனையும் வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் திருப்பியும் டிஃபென்சிவா அஃபிடவிட் ஃபைல் பண்ணு, தேசத்துக்கு எதிராக பேசுறீங்க, பெண்களுடைய தனிமைக்காக வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணல இப்படின்னு வந்து ஒரு சாக்கு போக்கு சொல்லும் பொழுது வேற என்ன போறது? மக்கள் மன்றத்துக்கு தான் எடுத்து சொல்ல முடியும்.
நீங்க வந்து தேர்தல் ஆணையம் கேட்க தயாரா இல்லை. எல்லாமே பீகார் மக்கள் மன்றத்துக்கு போகுது. இங்கேயும் தானே கேட்குறாங்க. ஸ்டாலின் எதுக்கு இங்கிருந்து போறாங்க? சரி, பீகார்ல வந்து போறாங்கன்னா அப்கோர்ஸ் அங்க அடுத்த தேர்தல் நடக்க இருக்கு. நீங்க எஸ்ஐஆர் ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சது? எஸ்ஐஆர்ல தான் ஆரம்பிச்சது. எஸ்ஐஆர் நீங்க எதுக்கு எடுத்தீங்க? பீகார்ல இப்பதான் வந்து சட்டமன்ற தேர்தல் நவம்பர்ல நடக்க போகுது. ஜனவரியில் வந்து இங்கே சப்கோர்ஸ் அதில் ஜனவரியில் இதை ஒரு ரோலை ரிலீஸ் பண்ணிட்டீங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம். அதுக்குள்ளே அவசரமாக 4 மாதத்தில் என்னத்துக்காக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்? இந்த நடைமுறை காலங்காலமாக பின்பற்றப்படுகிறது. வருஷத்துக்கு இத்தனை முறைன்னு வந்து பண்ணுவான்னு சொல்லி பீரியாடிக்கலாக வந்து தேர்தல் ஆணையம் எப்பவுமே வந்து அந்த வாக்காளர் பட்டியலை வந்து சரி திருத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதில் நீக்கம் இருக்கும், சேர்த்தல் இருக்கும், நீக்கம் இருக்கும், அதில் வந்து இறந்தவர்கள் இருக்கும், எல்லாமே வந்து அதை சரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் இடப்பெயர்வு எல்லாமே மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். யாருமே அதுவுமே தவறு சொல்லலை. முதல் முறையாக நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் 11 டாக்குமெண்ட் மட்டும்தான் வந்து சாத்தியம், இதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த காலக்கெடுக்குள் வந்து இப்போ 1 மாதம் தான் டைம் தருவோம், அதுவும் வந்து கோர்ட்டுக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் செப்டம்பர் 1 வரைக்கும் நீட்டிப்பு கொடுக்குறீங்க. அப்போது இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது எதற்காக இவ்வளோ குறுகிய காலத்தில் பல மாதங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை எதற்காக ஒரே மாதத்தில் வந்து தேர்தல் ஆணையம் செய்து முடிக்கிறது? காலங்காலமாக நடக்கிறது. பல மாதங்கள் டைம் எடுத்துப்பாங்க. தேர்தல் ஆணையம் டைம் எடுத்துட்டு இலாபரேட் ப்ராசஸ் என்டையர் கவர்மெண்ட் மிஷினரி இதில் இன்வால்வ் ஆகும். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அவங்க இன்வால்வ் ஆகி பல்வேறு கட்டங்களில் வந்து வெட்டிங்கெல்லாம் நடந்துட்டு ஒரு வரைவு வாக்காளர் அட்டியல், கடைசியில் இறுதி வாக்காளர் அட்டியல் தேர்தலுக்கு முன்பாக வரும். இப்போ எதுக்கு அவசரமாக ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கு. இப்போ வந்து ஜனவரியில் வந்து 2025 ஒரு ரோல் வருது. அதற்குள்ள வந்து 3 மாதம் 4 மாத காலத்துக்குள்ள அவசரமாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒன்று போட்டு அது வந்து ஒரு 65 லட்சம் பேரை வந்து அவசரமாக நீக்கிறீங்க. என்ன காரணம் அது? அதில் வந்து 22 லட்சம் பேர் இறந்து போயிட்டார்கள், 35 லட்சம் பேர் இடப்பெயர்வு, 8 லட்சம் பேர் போகஸ் என்ட்ரின்றாங்க. அப்போ இந்த லட்சணத்தில் தான் வந்து அந்த 10 முன்பு நடந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு. இல்லை, அதனால தான் கிளியர் பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்போ நீங்க கிளியர் பண்றதுக்கு தான் எஸ்ஐஆர் நீங்க கிளியர் பண்ண லட்சணம் எப்படி இருக்குன்னா 20 வருஷமா பூட்டி இருந்த வீடு, சொத்து தகராறுல பூட்டி இருந்த வீட்டில் 190 பேருக்கு ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. பியர் ஃபேக்டரியில் 66 பேருக்கு ஓட்டு இருக்குன்னு எழுதி வச்சிருக்கீங்க. ஒரே வீட்டில் ஒரு அட்ரஸ்ல பப்ரின்ற ஒரு இடத்துல பட்னால வந்து 509 பேருக்கு ஓட்டு இருக்குன்னு ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்கீங்க. ஒரு அட்ரஸ்ல அங்க போய் கலாய்வு பண்றாங்க பத்திரிகையாளர்கள். போய் இவர்கள் அதோட எஸ்ஐஆர் எடுத்துட்டு போயிட்டு அந்த டிராஃப்டோட வச்சு இது ஞானேஷ்குமார் டைரக்டா வரல, அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தானே சார் பண்ணியிருக்கோம். சித்தராமையா கவர்மெண்ட் தானே பண்ணியிருக்கோம். சித்தராமையா கவர்மெண்ட் வந்த பிறகுதான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. கேட்பது வந்து அதை சரி செய்ய வேண்டியது யாரோட வேலை? எலெக்ஷன் கமிஷன் தான். எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு சாஃபிஸ்டிகேட்டட் சாஃப்ட்வேர் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? இந்த போகிஸ் என்ட்ரி எல்லாம் ரொம்ப நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனோடு பணி செய்த மூத்த அதிகாரியோட தனிப்பட்ட முறையில் பேசினாலே உங்களுக்கு புரியும். ஒரு சாஃபிஸ்டிகேட்டட் சாஃப்ட்வேர் இருக்குது. இது மாதிரி போகஸ் என்ட்ரி, டபுள் என்ட்ரி, இந்த மல்டிபிள் என்ட்ரிஸ் எல்லாம் இருக்குல்ல, இதையெல்லாம் நீக்குவதற்கு இந்த எப்பிக் வந்து டூப்ளிகேட் ஆகிறது, இது எல்லாத்தையும் நீக்குவதற்காக சாஃபிஸ்டிகேட்டட் சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க. ரொம்ப மிக எளிதாக கண்டறிந்து நீக்க முடியும் அவங்களால. அதெல்லாம் இருந்து அந்த என்ட்ரிஸ் எல்லாம் ஏன் இருந்ததா என்ற கேள்வி. இது தெரிந்ததுனால தான் எதிர்க்கட்சியில் இந்த கேள்வி கேட்குறாங்க. இல்லை, இப்போ தேர்தல் ஆணையத்தில் அன்னைக்கு இருந்த எந்த அதிகாரிகளும் ஞானேஷ்குமார்ங்கிற ஒரு நபர், அவர் மேல எல்லா குற்றச்சாட்டுகளையும் வச்சிடலாம். ஆனா மாநில ஞானேஷ்குமார்ன்ற ஒரு நபர் இல்லைங்க. ஞானேஷ்குமார் வந்து இதுக்கான தலைமை தேர்தல் ஆணையர் ஸ்டேட்ல இருந்த எல்லா அதிகாரிகளும் பூத் லெவல்ல நடந்தக்கூடிய தவறுகள், இதை களைய வேண்டியது உங்களோட வேலை. நீங்களே வந்து சொன்னீங்க இல்லையா, சித்தராமையா காங்கிரஸ் ஆட்சி தான் அங்க இருக்கு, அங்க மகாதேவபுரால இந்த குளறுபடிகள் நடந்திருக்குன்னு ராகுல் காந்தியே சொல்றாரு. எங்கள் ஆட்சியை நடக்கக்கூடிய இடம் தான், ஆனா அங்க பூத் லெவல் இவ்வளவு மல்டிபிள் ராங் என்ட்ரிஸ் இருக்குன்னு. இப்ப அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, இதை ட்வீட் செய்வதற்காக ஆக்சஸ் வந்து அந்த டேட்டாவுக்கு பிஜேபி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி காங்கிரஸ் சார்பா பேசுகிறார். நேற்று நான் ஒரு தொலைக்காட்சியில் பங்கு பெற்றேன். அப்ப அதுல மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர் வெளிப்படையாக இந்த குற்றச்சாட்டை வைத்தார். தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஆக்சஸ், அந்த அப்லோடிங் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த டிஜிட்டலா அந்த ஆன்லைன்ல அப்லோட் பண்றது, அந்த ப்ராசஸ் ஆக்சஸ் வந்து பிஜேபிக்கு கொடுக்கப்பட்டதுன்னு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க காங்கிரஸ் சார்பா. அதனால தான் அந்த பிரச்சனையை எழுது. அது அப்ப நம்ம பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தப்போ பல்வேறு நபர்கள் இந்த காணொலிகள்லாம் வந்துச்சு. 16 வயது நபர் வந்து ஒரு சிறுவர் வந்து நான் பல ஓட்டுகள் போட்டேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணார். அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த சந்தேகம் எழுது. அப்போ அதனால தான் எல்லோரும் கேட்கிறார்கள். இப்போ நான் கேட்குறேன், உத்தரப்பிரதேசில் வரலாறு காணாத பெரிய வெற்றியை பெற்றார். இந்த கடந்த ஒரு 50 ஆண்டுகள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் பெற்றது மிகப்பெரிய வெற்றி. பாஜகவை வந்து அயோத்தி உள்ளடக்கிய ஃபரிதாபாத்லேயே பெரிய தோல்வியை செய்ய முடிஞ்சது. அது போன்ற ஒரு நிலையில உத்தரப்பிரதேசத்தில் குளறுபடி இருக்குன்னு தானே வந்து அகிலேஷ் சொல்றாரு. தொகுதிகள் எடுத்து தானே அவர் சொல்றாரு. முன்பு வந்து இந்த எஸ்ஐஆர் சொன்னப்ப வந்து பிஜேபியால் விதிக்கப்பட்ட வாதம் என்ன? ரோஹிங்கியாஸ் வந்து மியான்மர்லேருந்து வந்துடுறாங்க, பங்களாதேஷ்லேருந்து அகதிகள் வர்றாங்க, அங்கேருந்து சட்டவிரோதமாக வந்து இடம்பெயர்ந்து இங்கே உள்ள வந்து மைக்ரெண்ட்டாக வந்து இங்கே வந்து வாக்கு பெற்றிருக்காங்க, அவங்களில் சிலர்லாம் வந்து ஆதாரம் வச்சுக்கிறாங்க, அதான் நான் வேண்டான்னு சொல்கிறோம். ஏன்னா அவர்கள்லாம் அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து உள்ளே வந்துட்டு அங்கே தங்கி அவர்களாம் இங்கே வாக்கு உரிமை பெற்றுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த எஸ்ஐஆர் எடுத்து பார்த்தா மேக்ஸிமம் என்ட்ரிஸ் எல்லாமே பற்றி உட்புற மாவட்டங்களில் தான் அதிகமாக இருக்குது. ஒரு கணக்கு எடுக்கிறாங்க, 1,50,000 வாக்குகள் வந்து இது போல் இந்த பீகாரோட டிராஃப்ட் ரோல், இந்த மாதிரி நீங்கள் பீகாரை பற்றி கேட்கறனால நான் சொல்கிறேன். அது 1,50,000 வாக்குகள் ஒரு 1200 to 1300 வீடுகள், ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வீடுகள் குள்ள சுருங்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரே அட்ரஸில் 550 ஓட்டு.
இது போல 80,000 ஓட்டை வந்து 3 தொகுதியில் மட்டும் கண்டறிஞ்சிருக்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் தன்னார்வலர்கள் வந்து களத்துக்கு போய் இந்த டிராஃப்ட் ரோலரை வந்து பீகாரில் போய் களத்துக்கு போய் அந்த இது சொல்லக்கூடிய இடங்களில் வந்து நேரடியாக போய் மக்களை சந்தித்து அந்த அட்ரஸுகள் எல்லாம் போய் வெரிஃபை பண்ணதில் 80,000 வாக்குகள் இது போன்ற பண்டில் பண்ணது மட்டுமே. அதாவது ஒரே இடத்துல 500 ஓட்டு, ஒரு வீட்டில் வந்து 500 ஓட்டு ஒரு அட்ரஸில், இல்லை ஒரே அட்ரஸில் வந்து 300 ஓட்டு 400 ஓட்டு அப்படின்னு சொல்லி பல்வேறு குளறுபடிகள் வந்துச்சு. இது போல 80,000 ஓட்டுகளை 3 தொகுதிகளை மட்டும், சட்டமன்ற தொகுதியில் மட்டும் கண்டறிஞ்சிருக்கு களத்துக்கு போய் ஒர்க் பண்ணதில். அப்போ இதையெல்லாம் தான் அவங்க கேள்வி எழுப்புறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? குளறுபடியெல்லாம் நீக்குவதற்கு தானே எஸ்ஐஆர், இதுதானே வந்து காரணமாக சொல்லப்பட்டதை தான் நீங்க கேள்வியா வச்சீங்க. ஆனா நீங்க பண்ண எஸ்ஐஆருக்கு அப்புறம் வந்து டிராஃப்ட் ரோல்ல தான் இத்தனை குளறுபடிகளே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? அப்ப எஸ்ஐஆர்ல இத்தனை போகஸ் என்ட்ரி வந்து திட்டமிட்டு சேர்க்கப்பட்டதா, இல்ல வந்து தவறாக சேர்க்கப்பட்டதா, இல்ல திட்டமிட்டு சேர்க்கப்பட்டதா, யாருடைய நலனுக்காக சேர்க்கப்பட்டதுன்னு கேள்வி கேட்கறாங்க. அப்போ இதோட வந்து நீங்க வந்து மகாதேவபுரா பெங்களூர் சென்ட்ரல் நடந்தது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பியர் ஃபேக்டரியில் 66 ஓட்டு, ஒரே வீட்டில் வந்து 50 பேருக்கு ஓட்டு, ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடியது 2 பேர். அது ஒரு ரெப்ளிகேட் பண்ணி பாருங்க, இல்லைன்னா வந்து ஜக்ஸ்டபோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ ஏதோ கான்ஷியஸா ஏதோ ஒரு திட்டமிட்ட ஒரு செயல்பாடு இருக்கிறதா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. அதனால தான் வந்து இவ்வளவு கேள்விகள் எழுப்புறார்கள். இதெல்லாம் இந்த முறைகேடுகள் எல்லாம் களைய வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு நேர்மையான பதில் சொல்லுங்கள் முதலில். அதுக்கு அடுத்தது நாங்கள் விசாரிக்கிறோம்னு கூட சொல்லியிருக்கலாங்க ஒரு தேர்தல் ஆணையம். ஆனால் எதையுமே சொல்லாமல் நீங்கள் தேசத்துக்கு எதிராக பேசுகிறீர்கள், தேர்தல் நடைமுறையை கேள்விக்குள்ளாக்கிட்டீர்கள் பேசும்பொழுது தான் உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய பதில்கள் மீது சந்தேகம் வருது நாட்டு மக்களுக்கு, எதிர்க்கட்சிகளுக்கு. சார், ஒன்றிணைந்த வாக்குரிமை பேரணி பீகாரில் நடைபெறும் போது எதிர்க்கட்சிகள் எல்லாம் இணைவார்கள் அப்படின்னு பார்க்கும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும் தானே அதில் கலந்துக்கிட்டார். ஏன் மற்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் போகல? வேற யார் வரணும் எதிர்பார்க்க? இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் இருந்து ஒரு வலிமையான ஒரு கூட்டணியை ஆக்கியிருக்கலாம். நினைத்த அளவுக்கு ஒரு வலிமையான பேரணியா இல்லை, அது வந்து ஒரு தேர்தல் பிரச்சார பேரணி கிடையாது. அது நடந்தது ஓட்டர் அதிகாரி யாத்திரா, வாக்காளர் உரிமை யாத்திரை. அது அங்கே வந்து எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடுகளையும் இதில் இருக்கக்கூடிய குளறுபடிகளையும் இல்லை பாஜகவோடு இணைந்து செயல்படுகிறது அப்படின்ற மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துவதற்கான நடைபயணம். இல்லை வண்டியிலையும் போகிறாங்க. ஒரு யாத்திரை ஒரு 1300 கிலோமீட்டருக்கு ஒரு 16 நாள் நடக்கிறது இல்லை, மோஸ்ட்லி வந்து அவர் வண்டியில் தான் போகிறார். அப்போ மக்களை சந்தித்து அவர்கள்ட்ட முறையிடுறதுக்கான ஒரு பயணம். அதில் வந்து தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஸ்டாலினும் வந்து அவர் ஏற்கனவே இந்த பிரச்சனை வெளிவந்தப்போ ஒரு ட்வீட் போட்டார். ஓட் ட்ரெக்கிங் மிஷினாக பாஜகவினுடைய தேர்தல் முறைகேடு செய்யக்கூடிய ஒரு எந்திரமாக வந்து தேர்தல் ஆணையம் மாறிவிட்டதுன்றதை ட்வீட்டை போட்டிருந்தார். தன்னுடைய ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் வந்து ஒரு பெரிய முன்னெடுப்பு நடக்கிறார். இந்த வாக்கு செலுத்தக்கூடிய விதம் இல்லைன்னா வந்து தேர்தல் நடைமுறையிலேயே ஒரு பெரிய சந்தேகம் இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் சாலிடாரிட்டி ஸ்டாலின் போய் அங்கே நிற்கிறார். அங்கே வந்து தேஜஸ்வி யாதவ் மட்டும் இல்லை, இவர் அகிலேஷும் வந்திருந்தார். அதே போல் வந்து ராகுல் காந்தியும் இருக்கார். அங்கே சிபிஎம்எல்லும் இருக்குது, மித்த கட்சிகளும் இருந்தாங்க, இடதுசாரி கட்சிகளும் அங்கே இருந்தாங்க. அங்கே நீங்கள் அந்த யாத்திரை அந்த பொதுக்கூட்டம் நடந்த இடத்திற்கு வராதவர்கள் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. அவர்கள் கூட இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர்கள் கூட்டணி விட்டு வெளியே போகிறோன்னு பிரகடனப்படுத்தினாங்க ஆம் ஆத்மி கட்சி. ஆனால் இந்த பிரச்சனை வந்தப்போ பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா, மழைக்கால கூட்டத்தொடர். அப்போ அவர்களும் இந்த பிரச்சனையில் அந்த 300 பேர் மார்ச் போனப்போ அவர்களும் வந்து அது கலந்து கொண்டார்கள். அவர்களும் இந்த பிரச்சனையில் வந்து அவர்கள் ஒன்றிணைகிறார்கள். அப்போ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பைண்டிங் பாயிண்ட்டாக யுனைட்டிங் ஃபோர்ஸாக தான் மாறுது. எஸ்ஐஆர்ன்ற இந்த பிரச்சனை, இந்த தேர்தல் நடைமுறைக்காக அந்த விவாதம் இருக்குல்ல, அது அப்படி மாற்றுது. திரிணாமுல் காங்கிரஸிற்கும் சில கருத்து வேறுபாடுகள் காங்கிரஸ் கட்சியோடு நேரடியாகவே இருக்கிறது. ஆனாலும் சொல்ற இந்த பிரச்சனை வரும்பொழுது அவர்களும் வந்து அந்த ஒரே தளத்தில் வந்து காமன் பிளாட்ஃபார்மில் எல்லாரும் வர்றாங்க. இன்ஃபேக்ட் வந்து இது முதல் முறை இல்லை. நீங்கள் 2023 கூட இதை நம்ம பார்த்துருக்கிறோம். இந்தியா கூட்டணி ஒன்று உருவாகுமா இல்லையா, இல்லை அதை எப்படி அவர்கள் சந்திக்க போகிறார்கள்னு பாராளுமன்ற தேர்தலுக்கெல்லாம் முன்பு வந்து பிரச்சனை இருந்தப்போ அப்போ வக்ஃபு பிரச்சனை வந்துச்சு. வக்ஃபு வந்து பிரச்சனை வந்து இவர்களை எல்லாம் வந்து ஒன்றிணைத்தது. அப்போ அதே போல தான் இன்று வந்து எஸ்ஐஆர்னு வரும்பொழுது இந்தியா கூட்டணி இறந்து விட்டது, அது முடிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லோரையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு வாக்காளர் இந்த இஷ்யூவை பெருசா கொண்டு போறதுக்கு திரு ஸ்டாலின் பீகார்ல போய் என்னதோ அந்த பேர்ல கலந்துகிட்டதோ பேசினதோ ஓகே. ஆனால் அந்த தேர்தலில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா ஸ்டாலினுடைய பீகார் பிரச்சாரம்? ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில் பீகார் பிரச்சாரத்தில் ஒரு தேஜஸ்வி யாதவ் பின்பு ஒரு ஃபோர்ஸாக அவரும் நிற்கிறார், ஒரு கூட்டணியாக ஒரு வலிமையோடு நிற்கிறார்கள். அதான் சொன்னேன், ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் சாலிடாரிட்டி, ஒரு ஆப்டிக்ஸுக்கு இதுக்கு நிச்சயமாக பயன்படும். ஒரு கூட்டணியாக இவர்கள் வலுவாக நிற்கிறார்கள், தேஜஸ்வி தனியாக இல்லை. அதே போல் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த மைக்ரண்ட் பிரச்சனை இருக்குல்ல, 35 லட்சம் பேர் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. 6 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. அது குறித்து பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. இங்கே சிலர் வந்து அதற்கு எதிர்குறல்கள் இருக்குது. அது ஏன் இருந்தால் என்ன தவறு என்று இருக்குது. அது சட்ட ரீதியாக வந்து அது எந்தளவுக்கு சேலஞ்ச் செய்ய முடியும்னு தெரியல. ஆனால் அவர்களை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், அவர்கள் குறித்து தவறான ஒரு கருத்து முன்னாடி வந்துச்சு இல்லையா, வந்தப்போ அது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு
பரஸ்பரம் இரண்டு தரப்பிலும் வந்து மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் லெவலில் வந்து சந்திப்பு நடந்து அது சம்மந்தப்பட்டதை வந்து ஒரு பாஜகவினோட ஒரு நிர்வாகி தான் அது தவறான கருத்தை வந்து வேற எங்கேயோ ஹைதராபாதோ தெலங்கானாவில் நடந்த ஒரு வீடியோவை எடுத்து தமிழ்நாட்டில் வந்து பீகாரிகள் தாக்கப்பட்டதாக பொய்யான செய்தியை வெளிவிட்டதில் அவர் கைது வரைக்கும் போய் அதுக்கப்புறம் மன்னிப்பு கோரி அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது. அப்போது ஏற்கனவே அந்த பரஸ்பரம் பீகாருக்கும் தமிழ்நாட்டிற்குமான உறவை நிதிஷ்குமார் ஆட்சியில் இருந்த பொழுதும் கூட பாஜக நிதிஷ்குமார் ஆட்சியில் இருந்த பொழுதும் கூட ஸ்டாலின் அவர்கள் அதை பேணி பாதுகாத்து. அப்போ இங்கே அவர் போகும்பொழுது வந்து ஏதோ ஒரு காலத்தில் வந்து அவர்கள் பேசிய வீடியோ எடுத்து பிஜேபி வந்து அதை ஒரு பிரச்சாரமாக களத்தில் பயன்படுத்துகிறார். ஆனால் மாறாக இல்லை, நாங்கள் ஒரு ஜனநாயகத்திற்காக வந்திருக்கிறோம், தேஜஸ்விக்காக வந்திருக்கிறோம், ராகுல் காந்திக்காக வந்திருக்கிறோம், இந்த கூட்டணிக்காக வந்திருக்கோம்ன்றத இங்கே அதையெல்லாம் தாண்டி தேர்தல் குறித்து அவர் பேசவே இல்லைங்க. தேர்தல் குறித்து பெரிய அளவிற்கு பேசவில்லை. ஆனால் தேர்தல் நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இல்லை ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்தி இந்த கூட்டணியை முன்னிலைப்படுத்தி சில விஷயங்களை அவர் பேசுகிறார். அவர் எங்கேயும் ஓட்டுக்கு போடுங்கன்னு சொல்லலை, ஆனால் ராகுல் காந்தி யார், இதுக்கு அஞ்சக்கூடியவரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பினார் அந்த மக்கள் மத்தியில். தேஜஸ்வி யாதவை அவர் முன்னிலைப்படுத்துகிறார். அப்போ அது வந்து மக்கள் மத்தியில் நிச்சயமாக இவர் குறித்தான ஒரு ஓட்டா மாறுமான்னு கேட்குறேன். அது ஓட்டா மாறுமாட்ட நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி அமைந்த பிறகு வந்த டெல்லி தேர்தலாக இருக்கட்டும், மகாராஷ்டிரா தேர்தலாக இருக்கட்டும், ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகல. இருபது பிரச்சாரம் இருப்பவில்லை, அவர் பிரச்சாரத்துக்கு போகணும்னு சொல்லவே இல்லையா? அவர் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை குறித்து ஒரு பெரிய சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கு. அந்த பேரணியில் பங்கு பெறுகிறார். அதை முன்னெடுக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு தன்னுடைய ஆதரவு நல்கிறார். அதான் நான் சொன்னேன், எக்ஸ்பிரஷன் ஆஃப் சாலிடாரிட்டி. அவர் எங்கேயும் போய் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து தேஜஸ்வி யாதவுக்கும் ராகுல் காந்திக்கும் வாக்களியுங்கள்ன்றதெல்லாம் கேட்கல. அவர் அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அதுதான் சொல்கிறேன், அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கும், இவர்களுக்கு ஆதரவாக நான் இருக்கிறேன்ற மெசேஜ் இருக்கும். அதை உணர்ந்ததுனால தான் வந்து இந்த உங்களை பற்றி பேசி அவர் முன்பு இப்படி அந்த காணொலி வெளியிட்டாங்களா பாஜக சார்பில், இந்த ராகுல் காந்தி வந்து இந்த ஸ்டாலின் வந்திருக்கிறார், உங்களை பீகாரிகளை பற்றி பேசியவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு எதிர்வினையாக வந்து பூரி ஜெகநாத டெம்பிளுடைய அந்த ட்ரெஷரியோட சாவியை வந்து தமிழர் ஒருவர் எடுத்து சென்று விட்டார் அப்படின்னு தமிழர் குறித்து அமித்ஷா பேசினது எதிர்வினையாக திமுக சார்பில் வெளியிட்டாங்க. ஆக்சுவலாக அதுக்கான பொலிட்டிக்கல் அண்டர்டோன் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஆர் அட் வி கேன் சே ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் அட்ரிபியூட் பண்ணிட்டாங்க, இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. அதற்கான ஒரு அரசியல் சாயம் பூசப்பட்டு விட்டது. ஆனால் இவர் போனது வந்து அரசியல் காரணம் நிச்சயமாக இருக்கலாம், அதனால சில அனுகூலங்கள் கிடைக்கலாம்னா என்ன தவறு இருக்க போகுது. இப்போ இவருங்க கூட்டு போகிறது இல்லையா பிஜேபி சார்பாக. அப்ப அதே போல தான் ஸ்டாலின் வந்து அவர்கள் தார்மீக ரீதியில் ராகுல் காந்திக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும், ஏன்னா தேர்தல் எதிர்நோக்கி இருக்காங்க, அவர்களுக்கு தான் பெரிய சிக்கல் இருக்கு. 65 லட்சம் வாக்காளர் நீக்கம் என்பது ஒரு பெரிய சிக்கல். அப்ப அந்த தார்மீக அடிப்படையில் தங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் சாலிடாரிட்டியாக வந்து அவர் போய் அங்க நிற்கிறார். அது வந்து தேர்தல் ரீதியாக அனுகூலம் கொடுக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியல. இட்ஸ் டூ early to predict. எனக்கு அங்க இருக்கக்கூடிய களம் என்னன்றது தெரியாது. ஏன்னா தேஜஸ்வி யாதவ் இந்த வந்ததுனால கூடுதல் வாக்கு இங்க தமிழ்நாட்டில் விழுதா இல்ல, அது வந்து எனக்கு டவுட்ஃபுல் தான். இங்க அந்த அளவுக்கு மேபி இனிமேல் இருக்குமான்னு தெரியல. நீங்க சொல்லக்கூடிய 6 லட்சமா இல்ல இந்த 35 லட்சம் பீகாரிகள் இங்க இருக்கிறார்கள்ன்ற பொழுது ஒருவேளை அவரை கூட்டு வந்து ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினா வரும்னா தாராளமா ஓட்டு வந்துட்டு போகுது. அப்படி ஒருவேளை வந்தால் வந்து நிதிஷ்குமாரையோ இல்ல அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய பாஜக மாநில தலைவரை கூப்பிட்டு வந்து பாஜகவும் அதிமுகவும் கூட பிரச்சாரம் பண்ணலாம். அது ஒன்று நம்ம தவறு சொல்ல முடியாது. பட் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் அதுக்கான தேவைகள் இல்லை. அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு, அவர்கள் பேச்சுக்கு இருக்கக்கூடிய அந்த அப்பீல், அவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதங்கள், அதை தாண்டி போய் வெளியிலிருந்து ஒரு தலைவர் போய் சொல்லிதான் வாக்கு பெற வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை இல்லை. அப்படியெல்லாம் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், 7 முறை வந்தார் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு லோக்சபா தேர்தலுக்கு, ஒரு சீட் தேரல. நாங்கள் வந்து 11% வந்துட்டோன்றதை அதிகபட்சம் சொல்ல முடிஞ்சுது. அப்படி இருக்கையில் நீங்கள் பிரதமர் வந்தாலே இதுதான் நிலைமை தமிழ்நாட்டில். நீங்கள் ஒரு மாநில தலைவர் வர்றதுனால கூடுதலாக பெற முடியுன்றதுல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்தந்த மாநில தலைவர்கள், அங்கே இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய பிரதான தலைவர்கள், பெரிய கட்சி தலைவர்கள், அவர்களுக்கே வந்து வெற்றியை வந்து ஈட்டுவதற்கான அவர்களுக்கான அந்த சக்தியும் இருக்குது, அந்த ஈர்ப்பு தன்மையும் இருக்குது. அதனால் அதை தாண்டி நம்ம போய் இவங்க போகிறதுனால வரலான்ட்டு இருக்காது. ஆனால் இது ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் சாலிடாரிட்டி. இந்த கூட்டணி இன்னும் எதிர்க்கட்சிகள் வந்து ஒற்றுமை இன்னும் இருக்கிறது. பாஜகவுக்கு எதிராக இப்போ ஒரு பெரிய சிக்கலாக வந்து இந்த உருவெடுத்திருக்கு இந்த எஸ்ஐஆர்ன்றது, இந்த தேர்தல் முறைகேடு பிரச்சனைகள் அப்படின்றது. அப்போ அந்த புள்ளியில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்ற அந்த மெசேஜ் இருக்குல்ல, அந்த பொலிட்டிக்கல் மெசேஜிங் வந்து பீகார் மட்டும் இல்லை, நாடு தழுவிய அளவில் வந்து அது கன்வே ஆகும். அதற்கு வந்து பாஜக வந்து அதுக்கு நிச்சயமாக விரும்பாது. அதுதான் வந்து அவர்களுக்கு எழுப்பக்கூடிய சிக்கல். அதைத்தான் நம்ம இதில் பார்க்கணும். நன்றி சார், நிறைய தகவல். நன்றி. நேர்களை மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.